ஹாய் கைஸ், வெல்கம் டு கீழாகர் சீரீஸ். லாஸ்ட் 2 வீடியோவில் இந்த கீழாகர்னா என்ன, இந்த கீழாகர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் இந்த கீழாகர் அப்படின்றது மேல்வேர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வரும் அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இந்த மேல்வேர்னா என்ன, இந்த மேல்வேரில் இருக்கிற டைப்ஸ், வைரஸ்னா என்ன, ட்ரோஜன்னா என்ன, வார்ம்னா என்ன, ரான்சம்வேர்னா என்ன அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த கீழாகர் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கேம் கூட கீழாகர் எப்படி எப்படி ஆகுது அப்படின்ற பத்தியும் டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒருவேளை அந்த 2 வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, 2 வீடியோவையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கீழாகர் அப்படின்றத பில்ட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சி, C++, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணினாலும் நம்மளால ஒரு கீழாகரை பில்டு பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டை நான் ஃபுல்லாமே பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பில்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கீழாகரை பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழாகர் அப்படின்றத பில்ட் பண்ணுறதுக்கு பைத்தானில் இருக்கக்கூடிய பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி நமக்கு தேவைப்படும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மை செல்ஃப் தாயன்பன், ஃபியூச்சர் டெக் அகாடமியில் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு கீழாகரை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பைத்தானை கோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படும். அதை தான் IDE, இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது, அப்புறம் பைச்சாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஜூபிட்டர், அப்புறம் எக்லிப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடிஸ் நமக்கு இருக்குது. நான் பைத்தான் கீழாகரை பில்ட் பண்ணுறதுக்கு பைச்சாம் அப்படின்ற ஒரு ஐடியை நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களை நிறைய பேருக்கு இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும், எந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதில் உங்களோட ப்ராஜெக்டோட நேம், அப்புறம் உங்கள் ஃபைலோட லொக்கேஷன், இந்த இடத்துல உங்கள் ஃபோல்டர் கிரியேட் ஆகணும் அப்படின்ற லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் அப்படின்றது கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பைத்தான் ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் எனக்கு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் புதுசாக ஒரு பைத்தான் ஃபைல் நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு நியூ அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இருக்கும். இதில் ஃபைல், ஸ்கிராச் ஃபைல், டைரக்டரி, பைத்தான் பேக்கேஜஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எனக்கு இருக்கும். இதில் எனக்கு தேவையானது பைத்தான் ஃபைல் தான். இப்போ நான் ஒரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன நேம் வைக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மவுஸ் இன்புட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மவுஸ் நம்ம எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறத எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மவுஸ் ஃபைல் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டாட் பைத்தான் ஃபைல் அப்படின்றத PY அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கீழாகரை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பை இன்புட்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன டைப் பண்றேன்னா, ஃப்ரம் பை இன்புட் டாட், இப்போ மவுஸ் கண்ட்ரோலர் நம்ம எடுக்க போறதுனால மவுஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். அதுக்கப்புறம் இம்போர்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கண்ட்ரோலர் எனக்கு வேணும். ஏன்னா நான் எந்த இடத்துல மூவ்மெண்ட் பண்றேன் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றதை டிடெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கண்ட்ரோலர் அப்படின்றது எனக்கு வேணும். அப்போ நான் மவுஸ் கண்ட்ரோலர் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் கிரியேட் ஆயிருக்கு.
இப்போ எனக்கு இந்த பை இன்புட் அண்ட் கண்ட்ரோலர் இது ரெண்டுத்துலயும் வந்து எனக்கு எரர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி வந்து எனக்கு இன்ஸ்டால் வந்து ஆயிருக்காது. அதை நான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டரில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத எனக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் வந்து ஆகும். இப்போ இதில் நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி வந்து நான் இன்ஸ்டால் வந்து பண்ணணும். அதுக்கு பை இன்புட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி வந்து எனக்கு காட்டுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன். இதோட யூஸ் என்ன அப்படின்றது மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் யூசர் இன்புட் டிவைசஸ். இதில் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம யூசர் இன்புட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டிவைசஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு மவுஸாக இருக்கட்டும் இல்லை கீபோர்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்புட் டிவைசஸ். இதை வந்து மானிட்டர் பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் இதோட யூஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்துட்டு இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அர்த்தம். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அப்படின்னா ஃபுல்லாமே வந்து இன்ஸ்டால் வந்து எனக்கு ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டிங் இன்டர்பிரட்டர் அப்படின்றது காட்டும். இந்த இடத்துல எனக்கு வந்து எப்போ ரன் ஆகி ஸ்டாப் ஆகுதோ எனக்கு வந்து இந்த இடத்துல பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பை இன்புட் அப்படின்றது ஆட் ஆயிரும். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பை இன்புட் அப்படின்றது ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து நான் டைப் பண்ண போகிறேன் ஃப்ரம் பை இன்புட். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோகேஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். பை இன்புட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ன வேணும், மவுஸோட இன்புட் வந்து நான் ஆப்புறேன். அதனால டாட் மவுஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்போர்ட் பண்ணணும். என்ன இம்போர்ட் பண்ணணும், எனக்கு கண்ட்ரோலர் வந்து எனக்கு வேணும். அதனால இம்போர்ட் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பை இன்புட் டாட் மவுஸ் கப் திரும்ப மவுஸ் இம்போர்ட் டிசைனர் எனக்கு வேணும். அப்போ நான் அந்த இடத்துல வந்து டிசைனர் அப்படின்னு தான் நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நான் டைப் பண்ணோம்னா எனக்கு வந்து 2 பை இன்புட் லைப்ரரிஸ் வந்து எனக்கு வந்து இம்போர்ட் வந்து எனக்கு ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். இப்போ என்னோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா எனக்கு வந்து மவுஸ் வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதான் வந்து என்னோட ஃபங்க்ஷனாக வந்து எனக்கு இருக்கும். அதுக்கு டெஃப் கண்ட்ரோல் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். கண்ட்ரோல் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இந்த இடத்துல மவுஸ் அதோட ஒர்க் எனக்கு என்ன அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மவுஸோட மவுஸ் டாட் பொசிஷன். எனக்கு மவுஸ் வந்து எந்த பொசிஷனில் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல மவுஸ் பொசிஷன் அப்படின்றத நம்ம டிஃபைன் வந்து பண்ணுறோம். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு நான் ஏதாவது வந்து ஒரு வேல்யூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500, 200 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ எனக்கு இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து எனக்கு வந்து மவுஸ் வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ் வந்து பண்ணணுமோ அதை வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனோட எனக்கு வரும். இப்போ என்னோட மவுஸ் வந்து எந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம டிடெக்ட் வந்து பண்ணணும். அதுக்கு நான் வந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். டெஃப் சேவ் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி எனக்கு என்ன பேராமீட்டர் 2 பேராமீட்டர் வந்து நான் செட் பண்ண போகிறேன். எதனால அப்படின்னா எக்ஸ் காமா ஒய் அப்படின்ற 2 பேராமீட்டர் வந்து நான் செட் பண்ணுறேன். எதனால அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ என்னோட விண்டோ இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இருக்கிற வெர்டிக்கலாக இருக்கிற வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸ், கீழே இருக்கிறது வந்து எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது எனக்கு ஒய் ஆக்சிஸ். இப்போ என்னோட மவுஸ் வந்து நான் வந்து இங்கே 2 டைரக்ஷன் வந்து இங்கே தான் வந்து நான் மூவ் பண்ணுவேன். அதனால வந்து எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 பொசிஷன் வந்து நம்ம செட் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் போயிட்டு பிரிண்ட் பொசிஷன் ஆஃப் கரண்ட் மவுஸ். எனக்கு மவுஸோட பொசிஷன் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத எனக்கு டிடெக்ட் பண்ணணும், எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்.
நான் பிரிண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன், பொசிஷன் ஆஃப் கரண்ட் மவுஸ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதாவது மவுஸ் வந்து எனக்கு எந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்றத பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா டாட் ஃபார்மேட். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 பேராமீட்டர் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் இதுக்குள்ள ஃபார்மேட்ல போயிட்டு எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரன் ஆகணும். அதே மாதிரி எனக்கு வந்து லிசனர் வேணும். அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலராக நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப் கண்ட்ரோலர் அப்படின்றது கொடுத்துருக்கோம். மவுஸ் எப்போல்லாம் மூவ் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணி டிடெக்ட் பண்ண அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ லிசன் வந்து பண்ணணும். அப்போ லிசன் அப்படின்றது எனக்கு என்ன, இப்போ மவுஸ் வந்து நான் மூவ் பண்ணுற இடத்த எல்லாத்தையுமே வந்து எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு லிசனர் அப்படின்றது எனக்கு தேவைப்படும். இப்போ லிசனர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வித் லிசனர் இந்த இடத்துல ஆன் மூவ், எப்பெல்லாம் நான் மூவ் பண்றனோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ சேவ் மவுஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். பேராமீட்டர் எனக்கு அதுக்கப்புறம் அஸ் எல், எல் அப்படின்றது எனக்கு லிசன் பண்ற அப்படின்றதுக்காண்டி நான் எல் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், நான் ஒவ்வொரு டைம் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போதும் எனக்கு வந்து என்ன ஆகணும், ஒரு டைம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட மவுஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து எனக்கு டிடெக்ட் வந்து எனக்கு பண்ணணும். அதனால எல் டாட் ஜாயின் அப்படின்றத நான் யூஸ் வந்து பண்ணிக்கிறேன். இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமை நான் ஒரு டைம் வந்து நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அது வரைக்கும் வந்து என்னோட மவுஸ் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து எனக்கு டிடெக்ட் வந்து எனக்கு பண்ணிட்டு இருக்கும். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மவுஸை நான் எந்த இடத்துலலாம் மூவ் பண்ணுறோம் எனக்கு அந்த இடத்துல இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து எனக்கு காட்டுது. அதாவது இது வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப் கார்னர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல 0 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு வருது. அப்போ நான் இதே மாதிரி நான் இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து நான் கார்னர் மூவ் பண்ணோம்னா ரைட் சைடில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு 0 1 அப்படின்ற வேல்யூஸ் வந்து எனக்கு வருது. இதுதான் வந்து இந்த மவுஸ் கண்ட்ரோலோட ஒர்க்கை வந்து எனக்கு இருக்கும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீபோர்டோட இன்புட்டை எப்படி வாங்குறது, அந்த ஃபைலை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் கீபோர்டோட இன்புட் வந்து வாங்க போறோம். அதுக்கு நான் இன்னொரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி நியூ கொடுத்து திரும்ப ஒரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீபோர்ட் ஃபைல் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். திரும்ப டாட் பைத்தான் ஃபைல்னால இப்போ எனக்கு இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கீபோர்டோட இன்புட் வந்து எப்படி வாங்குறது, பை இன்புட்டை யூஸ் பண்ணி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், மை செல்ஃப் தாயன்பன், ஃபியூச்சர் டெக் அகாடமியில் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமியில் ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா வந்து VUX, Filmora, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ரா, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டென்ட் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயே உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.